ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸ்ட்ரிங் வேவ் கிடையாது, வந்து லைட் வேவ் இல்லையா, லைட் வேவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. ரெண்டு வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபர் ஆகுது. முதல் வேவ் வந்து 4 sin ஒமேகா டி, ரெண்டாவது வேவ் வந்து y2 is equal to 3 cos ஒமேகா டி. இதோட ஆம்பிளிட்யூட் ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் கேட்குறாங்க இன் சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டம்னா என்னது, நீங்க சென்டிமீட்டர்ல கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன்? இங்க sin ஒமேகா டி இருக்கு, இங்க cos ஒமேகா டி இருக்கு. இஸ் a cosine ஃபங்க்ஷன். கொசைன் ஃபங்க்ஷனை சைன் ஃபங்க்ஷனை மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்னா 90 பிளஸ் தீட்டா கொடுக்கும். இப்போ ஒமேகா டி பிளஸ் பை பை 2 கொசைன் ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷனா மாத்திருச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷனா இருக்கணும். ஸோ இங்கேயே சைன் ஃபங்க்ஷனா மாத்திட்டோம், இங்கேயே சைன் ஃபங்க்ஷனா மாத்திட்டோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆம்பிளிட்யூட் ஃபார் y1? y1 ஆம்பிளிட்யூட் a1 இஸ் 4, a2 எவ்வளோ, சாரி கொஸ்டின் என்ன கேட்குற, ஆம்பிளிட்யூட் ஆஃப் ரிசல்ட் ஆம்பிளிட்யூட் கேட்குறேன். ஓகே, இது வந்து 4, இது வந்து 3. இப்போ ரிசல்ட் ஆம்பிளிட்யூட் ஃபார்முலா சொல்லுங்க. ரூட் ஆஃப் a1 plus a2 plus 2 4 into 3 into cos 5. 5 is a phase difference. Phase difference எவ்வளோ இங்க pi by 2. ஓ சாரி, 4 ஸ்கொயர் பண்ணுமா இங்க, 4 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர், ஸ்கொயர் விட்டுட்டேன். 4 squared is a 16, 3 squared is a 9, cos 90 is 0. அப்போ இந்த ஹோல் டேர்ம் 0 மாறிடும். நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, root of 25 gives 5. ரிசல்ட் அண்ட் ஆம்பிளிட்யூடோட ஆன்சர் எவ்வளோ, 5. சரியா, முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துட்டோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் டூ கோஹரண்ட் சோர்ஸ் நோட் திஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சென் வேவ்ஸ் which interfere, ரெண்டுமே interfere ஆகுது. The ratio of maximum intensity to the minimum intensity is 25. Ratio of maximum intensity is to the minimum intensity is 25. So what is the formula? A1 plus A2 the whole square, maximum A1 minus A2 by the whole square. இது வந்து minimum is equal to 25. Amplitude square தானே. ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும், a1 பிளஸ் a2 டிவைட் பை a1 மைனஸ் a2 வரும். இங்கே 5 வந்துடும். ஃப்ரம் திஸ் ஐ கெட் a1 பிளஸ் a2 is equal to 5a1 மைனஸ் 5a2. இதை சார்ட் அவுட் பண்ணுங்க. a2 இந்த சைடு கொண்டு வாங்க, 6a2 மாறும். இது வந்து 4a1 மாறும். எனக்கு a1 by a2 வேணும். a1 by a2 is equal to 6 by 4. weight is equal to என்ன வந்திருக்கு நமக்கு, a1 by a2 is equal to 3 by 2. So amplitude is equal to என்னது, I1 by I2 is equal to a1 by a2 the whole square gives 9 by 4. கரெக்டா? ஆன்சர் செக் பண்ணுங்க. ஆடியோ கேக்குதுங்களா? ஆன்சர் கரெக்டா? ஆன்சர் 9 by 4 வருதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இருப்பா வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு, நான் செக் பண்ண சார். 9 by 4 வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டூ சோர்சஸ் ஆஃப் இன்டென்சிட்டி கொடுத்துக்கிறாங்க. ரெண்டு சோர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. முதல் சோர்ஸ் இன்டென்சிட்டி இஸ் 2i, செகண்ட் சோர்ஸ் இன்டென்சிட்டி இஸ் 8i. சரியா? ஆர் யூஸ்ட் இன் இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டாங்க. The intensity at a point where the waves from two sources superimpose with the phase difference of 3 phase difference கொடுக்குறான். முதல் phase difference வந்து 0 கொடுக்குறான். ரெண்டாவது phase difference வந்து pi by 2 கொடுக்குறான். மூணாவது phase difference வந்து pi கொடுக்குறான். ஸோ சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது again there is a issue. wait, ஆடியோ கிளாரிட்டி இருக்குங்களா? ஆடியோ
ஓகே, இப்போ நான் சூப்பர் இம்போஸ் பண்றேன். சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது வாட் இஸ் ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் ஃபார்முலா? I1 plus I2 plus 2 root of I1 I2 cos. முதல் கேஸுக்கு வந்து cos phi வந்து 0. அதே மாதிரி phi is a 0. There is a phase difference. Cos phi is known as a phase difference. அப்ப முதல் கேஸ் I1 என்ன இருக்குன்னா, I1 is a 2i, I2 is a 8i, 2 root of 2 into 8 I square, cos 0. Cos 0 வந்து 1. So sort out பண்ணுங்க. 8i plus 2i is a 10i plus 2 into 8 16 root out வெளியே 4 வெளியே வரும். ஆல்ரெடி இங்க 2 இருக்கு. 4 into 2 is 8. I squared வந்து I ன்னு வரும். Cos phi is a 1. So we get 18i. இது முதல் கேஸ். செகண்ட் கேஸ் பாருங்க. செகண்ட் கேஸுக்கு I2 என்ன வருது? அதே ஃபார்முலா தான். phi இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆங்கிளை மட்டும் மாற்றணும். அப்போ எனக்கு வந்து இந்த முதல் டேர்ம் இந்த 10i வந்து அப்படியே தான் ரீப்ளேஸ் ஆக போகுது அட் எனி காஸ்ட். அப்போ 10i நான் டேட்டா இங்கே போட்டுக்கிறேன். பிளஸ் 2 into root of 2 into 8i. இதுவுமே உங்களுக்கு அப்படியே தான் ரிப்பீட் ஆக போகுது. அப்போ எனக்கு இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ வந்து உங்களுக்கு 8i இங்கே வந்துடுது. Into cos phi. Cos 90 is 0. So the whole term is going to be 0. I get I2 is 10i. So okay, what is the third one? Third one வந்து என்ன பண்ணோம்? அதே ரிப்பீட் பண்ணுங்க. 10i plus 8i. Cos phi க்கு பதிலா pi போட்டுக்கீங்க. Cos phi is a minus 1. அப்ப 10i and pi வந்து மைனஸ் ஆஃப் cos phi is minus 1. அப்போ minus 8i gives 2i. ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி டோட்டல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா 18i இருக்கும், 10i இருக்கும் and 2i. This is the answer. This is the answer. அடுத்த கேஸ் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் ஈஸி கொஸ்டின் தான். கொஸ்டினை முதல்ல ரீட் அவுட் பண்ணணும். The intensity of interference waves in an interference pattern is same as I0. Same as I0. The resultant intensity at the position of observation will be the resultant intensity எவ்வளவுன்னு கேட்கறான். So நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது we have a formula for intensity I1 plus I2 root of I1 I2 cos phi. cos phi பத்தி சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா the intensity of interferent waves in an interference pattern is same as I0. அப்பதான் I1 வந்து I1 value I2 value both are equal to I0. இப்போ I1க்கு பதிலா I0 போட்டுக்கோங்க, I2க்கு பதிலா I0 போட்டுக்கோங்க. 2 into I0 squared cos phi. So we get 2I0 plus I squared வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா 2I0 cos phi. So the final answer நான் என்ன எடுக்க போறேன்னா 2i காமனா வெளியே எடுத்துருங்க, 2I0 காமனா வெளியே எடுங்க. So I get 1 plus cos phi. So option 1. எழுதிட்டீங்களா? So next question. In Young's double slit experiment, பாருங்க இந்த double slit experiment சொல்லிட்டான். The constant phase difference between the two sources, phase difference phi is pi by 2. Question கொடுத்த data. The intensity at a point equidistant from the slit in terms of maximum intensity. What is the formula for the intensity I? Intensity at any point. I is equal to I0 cos squared pi by 2. This is the formula. என்ன சொல்றான்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான். எவ்வளவு சொல்லிக்கிறான்? பை பை 2. இப்போ 5க்கு பதில் நான் பை பை 2 ரீப்ளேஸ் பண்றேன். பை பை 2 by 2. So I is equal to I0 cos squared pi by 4. So I is equal to I0 cos squared pi by 4. What is the cos pi by 4? 1 by root 2. அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ 1 by 2 வரும். இப்போ I is equal to I0 by 2. So answer is I is equal to what?
I0 by T. எழுதுறீங்களா? So next question பார்ப்போம். The path difference between the two interfering waves at a point on the screen, path difference கொடுத்துக்கிறான். என்ன கொடுத்துக்கிறான்? del x கொடுத்துக்கிறான். Del x is equal to lambda by 6. The ratio of intensity at this point and that the central bright fringe will be ratio between the intensity at the 2 points. அதாவது பாத் டிஃபரன்ஸ் பை பை சி பை லாம்டா பை 6 இருக்கும்போது இன்டென்சிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. சென்ட்ரல் மேக்ஸிமாவோட இன்டென்சிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. அது ரெண்டுக்கு ரேஷியோ இருக்கு, அவ்வளவுதான். ஸோ நமக்கு வந்து பாத் டிஃபரன்ஸ் del phi இருக்கு, del x இருக்கு. We know the formula relationship between the path difference and the phi. என்ன ஃபார்முலா? 2 pi pi lambda இன்ட்டு, இது முக்கியமான ஃபார்முலாமா, இதை வச்சு அதிகமான கொஸ்டின் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபையோட வெளியே நல்லா கண்டுபிடிச்சிட முடியும். இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் lambda by 6, lambda cancel, I get phase difference 2 pi by 6. இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணா pi by 3 வரும். திஸ் இஸ் a phase difference. எந்த இடத்துல இந்த phase difference நமக்கு கிடைக்குது நல்லா நோட் பண்ணிக்கணும். phase difference pi by 3 எப்ப? when path difference is lambda by 6. So what should be the intensity? Intensity formula I is equal to I0 cos squared pi by 2. இங்க ஃபையோட வேல்யூ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? pi by 3 சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு இன்டென்சிட்டி வந்து at any location, என்னது intensity at any time. Intensity at any time is equal to maximum intensity cos squared. ஃபையோட வேல்யூ என்னது? pi by 3 by 2. நான் சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு பாத் டிஃபரன்ஸ் lambda by 6 இருக்கும்போது என்னோட இன்டென்சிட்டியை கண்டுபிடிச்சிடும். ஏன்னா பாத் டிஃபரன்ஸ் lambda by 6 இருக்கும்போது என்னோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? pi by 3 இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு இன்டென்சிட்டி, we find out the intensity when the path difference is lambda by 6. So cos squared pi by 6 வருது. pi by 6ங்கிறது என்னது? 30 டிகிரி. 30 டிகிரி cos 30 root 3 by 2. அப்ப cos squared போடும்போது என்னது? 3 by 4 வருது. This is a phase difference. Sorry, this is a intensity at del x is equal to lambda by 6. So what is the intensity at the central maxima? Central maxima path difference வந்து 0 இருக்கும். So அது maximum intensity இருக்கும். So ratio between these two I by I0 is equal to, I வந்து எவ்வளவு வந்திருக்கு? I0 into 3 by 4 divided by I0. cancel பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வருது? 3 by 4. I get 0.7. ஆன்சர் வந்துச்சுங்களா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. Next question, same thing. Here also the Young's double slit experiment. We get a 12 fringes. நமக்கு 12 fringe கிடைக்குது. Are observed to be formed on certain segment of screen when a light of wavelength is 60 nanometer. Wavelength lambda 1 வந்து 60 nanometer இருக்கும்போது எனக்கு வந்து 12 fringe கிடைக்குது. சரியா? அதே மாதிரி எனக்கு நானோ வேவ் லென்த் வந்து 400 நானோமீட்டர் இருந்தா எனக்கு எத்தனை ஃப்ரிஞ்ச் கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துக்கிறாங்க. வாட் எவர் இந்த ரீஜன், அந்த அப்சர்வ்டு ரீஜனோட வித் வந்து n பீட்டா. சரியா? அந்த n பீட்டா அந்த ரீஜனா உங்களுக்கு எத்தனை ஃப்ரிஞ்ச் கிடைக்குது? 12 ஃப்ரிஞ்ச் கிடைக்குது. எனக்கு வந்து ரீஜன் மாத்தல, இப்ப வந்து லாம்டாவை சேஞ்ச் பண்றேன், எனக்கு எவ்வளவு ஃப்ரிஞ்ச் கேட்கறாங்க. அப்ப இதுக்கு ஜெனரல் ஷார்ட்கட் ஃபார்முலா ஒன்னு இருக்கு, அதை லாஸ்டா சொல்றேன். So observed n1 beta 1 is equal to n2 beta. Fringesனா அந்த ஸ்கிரீன்ல டபுள் சிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்னா சென்டர்ல வந்து பிரைட் ஜோன் இருக்கும், பக்கத்திலே டார்க் ஜோன் வரும். டார்க் ஜோன் பிரைட் ஜோன் மாறி மாறி வரும். இந்த பேட்டர்னுக்கு தான் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது எத்தனை ஃப்ரிஞ்சஸ் வருது, எத்தனை ஜோன், டார்க் ஜோன் எத்தனை பிரைட் ஜோன் வருது, அதான் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ். கிளியரா? சரி, ஓகே. we need n2. சோ நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். n1 பீட்டாவோட ஃபார்முலா சொல்லுங்க. ஃப்ரிஞ்ச் வித்தோட ஃபார்முலா
lambda 1 d by d. இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு கேஸுக்கு மாறல. நான் எதை மாத்திருக்கிறேன், வேவ் லென்த் மட்டும் மாத்திருக்கேன், அது கேன்சல் ஆயிரும், டியும் டியும் கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு டைரக்டா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம்ப்பா. lambda n1 lambda 1 is equal to n2 lambda. This is a shortcut formula. நமக்கு என்ன தேவை, n2 தேவை இல்லையா? அப்போ ஸோ n2 is equal to என்னது, n1 into lambda 1 by lambda 2. ஸோ n2 is equal to n1 வந்து எவ்வளோ, 12, lambda 1 600, lambda 2 400, zeros are cancelled, 316 or 18. So number of fringes is equal to 18 when wavelength is 400 nanometer. 400 nanometer wavelength குறைஞ்சிச்சுன்னா எனக்கு fringes வந்து அதிகமாகும். கிளியரா? நம்பர் ஆஃப் fringes நம்பர்ஸ் அதிகமாகுது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இங்க வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்குள்ள பண்றோம்னா, இம்மர்ஸ்ட் இன் லிக்விட் மீடியம். ஒரு மீடியம்குள்ள நீங்க டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. பண்ணும்போது அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.33 சொல்லிட்டான். டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்லிட், ஸ்மால் டி வந்து 1 மில்லிமீட்டர், நான் மீட்டருக்கு மாத்திக்கிறோம், 10⁻³ மீட்டர். Distance between the slit and the screen, capital D, is 1.33 meter. The slits are illuminated by the parallel beam of light whose wavelength எவ்வளோ wavelength அனுப்புறீங்க, 6300 ஆம்ஸ்ட்ராங்ல அனுப்புறீங்க. What is the fringe width கேட்கலாம். What is the formula for a fringe width? Fringe width is the beta. Beta is equal to lambda d by d. இங்க லாம்டா வந்து நம்ம இங்க இருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எதுக்குள்ள பண்றோம்னா, ஒரு மீடியம்குள்ள பண்றோம். இப்போ ஒரு மீடியம்குள்ள பண்ணும்போது லாம்டாவோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இன்சைட் த மீடியம் வாட் இஸ் த லாம்டா வேல்யூ, தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன் ஏர் டிவைட் பை த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம். திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ நான் அப்படியே டைரக்டா இங்க சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு பீட்டாவோட ஃபார்முலா என்ன வருது, லாம்டா ஏர் டிவைட் பை மியூ இன்டு கேபிட்டல் பி பை ஸ்மால் டி. So what is the wavelength of the light in a air? 6300 Armstrong into 10⁻⁻10 போட மீட்டருக்கு மாறிடும். mu ஓட வேல்யூ 1.33, கேபிட்டல் D ஓட வேல்யூ வந்து 1.33, ஸ்மால் d ஓட வேல்யூ வந்து 10⁻³ எல்லாம் கேன்சல் ஆகும். 10⁻³ மேல போச்சுன்னா +3 அண்ட் இங்க 2 சைஃபர் இருக்கு, அப்ப +5 மாறும். இப்ப 63 into 10⁻⁵ மீட்டர். இந்த மில்லிமீட்டருக்கு மாத்துங்க, 63 into 10⁻⁵ மீட்டர் இருந்து மில்லிமீட்டர் மாத்துறதுக்கு 10⁻². So I get 63 into 10⁻⁻2 millimeter. So my answer is 0.63 millimeter. Clear? This is the fringe width when the medium is immersed in a fluid. ஒரு மீடியம் வந்து ஒரு ஃப்ளூயிடுக்குள்ள வச்சிட்டோம்னா திஸ் இஸ் a ஃபார்முலா. இந்த ஃபார்முலா டேட்டா எழுதிக்கோங்கம்மா. ஃபார்முலா சரியா? நான் கொடுத்துருக்க லாம்டாவை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா டிவைட் பண்ணிடுறேன், வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ண. எழுதிட்டீங்களா? Okay, let's move to another problem. இப்போ பாருங்க, the fringe width is at a distance of 50 centimeter. Distance is 50 centimeter from the slit. For a light of wavelength lambda 1 எவ்வளவு கொடுத்துக்கிறான், 6000 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துக்கிறான். சாரி, fringe width வந்து 0.48. fringe width at a distance of 50 centimeter from the slit in a Young's experiment for a light of wavelength 6000 Armstrong is 0.048. This is a fringe width. If the fringe width at the same distance, fringe width வந்து எவ்வளவு, லாம்டாவை மாத்துறேன் நான். லாம்டா வந்து 6000 இருந்தது, அப்ப எனக்கு fringe width வந்து 0.048. இப்ப லாம்டா வந்து நான் 5000 மாத்தும் போது என் fringe width எவ்வளவு மாறுது, இதான் கொஸ்டின். So what is the formula for the fringe width? இதுக்கு வந்து லாம்டா d by d. இந்த ப்ராப்ளம்ல கேபிட்டல் D ஸ்மால் d நான் சேஞ்ச் பண்ணல, எதை சேஞ்ச் பண்ணிருக்கிறேன், லாம்டா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கிறேன். So I write fringe width is equal to lambda. V1 is equal to lambda 1
beta 2 is equal to lambda 2. ஸோ நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் 1 and 2 எழுதிக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. நான் ஈக்குவேஷன் 2/1 போடுறேன். இப்போ beta 2 by beta 1 is equal to lambda 2 by lambda 1. I need a beta 2. Lambda 2 by lambda 1 into beta 1. Lambda 2 value என்னது 5000, lambda 1 6000, beta 1 0.048. மூணு சைஃபர் கேன்சல். இது கேன்சல் பண்ணுங்க, எவ்வளவு வருது 0.0 8 0.8. எவ்வளவு ஆன்சர் பீட்டா 2 எவ்வளவு வருதுப்பா 0.04 சென்டிமீட்டர். கரெக்டா? ஆன்சர் செக் பண்ணுங்க, கரெக்டா தானே? இன்னும் 0 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே கரெக்டா 0.04 தான். So next question, same thing, Young's double slit experiment தான். இங்க என்ன பாருங்க, கொஸ்டின் அப்படியே மாத்திருப்பான். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் illuminated by light wavelength எவ்வளவு சொல்றான்? wavelength வந்து 5890 டிகிரி ஆம்ஸ்ட்ராங், சாரி 5890 ஆம்ஸ்ட்ராங். அந்த டிஸ்டன்ஸ் between the fringe obtained on the screen is theta கொடுத்துருக்கான். ஆங்குலர் டிஸ்டன்ஸா தீட்டா கண்டுபிடிப்போம். அதாவது sin d sin theta is equal to L lambda. theta angular position is 0.2 degree. இப்போ ஒரே அது சேம் apparatus என்ன பண்ணா வாட்டருக்குள்ள ஒரு மீடியம்குள்ள வச்சு பண்றேன். இப்போ மீடியம்குள்ள வைக்கும்போது அந்த மீடியம்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எனக்கு 4/3. இப்போ வாட் இஸ் ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் கேட்கறேன். சேம் ஸ்டோரி தான், லாம்டாக்கு என்ன பண்ணணுமோ அதே தான். ஒரு மீடியம்குள்ள வைக்கும்போது எனக்கு ஆங்குலர் பொசிஷன் மாறும். ஆக்சுவலா இந்த பொசிஷன் டிவைட் பை த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஆக்சுவல் பொசிஷன் எவ்வளவு இருந்துச்சு 0.2, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 4/3. ஆன்சர் என்னது 0.2 into 3/4. ஆன்சர் சொல்லுங்க, இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. (0.15) வருதா? ஆன்சர் 0.15. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பாருங்க, கொஞ்சம் கான்செப்ட் பேஸ் பார்க்கணும் பாருங்க. A plate of thickness T made of a material of refractive index mu is placed in front of the one of the slit. இங்க பாருங்க, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இங்க ஒரு ஸ்லிட் இருக்கும், இங்க இன்னொரு ஸ்லிட் இருக்கும், சென்ட்ரல் லைனிங் இருக்கும். சரியா? எனக்கு இந்த சென்ட்ரல் லைன்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமா கிடைக்கும், பிரைட் ஜோன் கிடைக்கும். இங்கேருந்து ஒரு வேவ் வரும், இங்கேருந்து ஒரு வேவும் இன்டர்ஃபியர் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, is placed in front of the one of the slit in a double slit experiment. இங்க slit 1, இது S1 வைங்க, இது S2 வைங்க. S1க்கு மேல ஒரு thickness எவ்வளவு பிளேட் வைக்கிறேன். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு சொல்லிக்கிறாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீ. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், லைட் வந்து ஒளி விலகல் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். What should be the minimum thickness which will make the intensity at the center of the fringe pattern is 0? இப்போ நடுவுல நான் ஒரு பேட்டர்ன் வைக்கிறேன், ஒரு ஷீட் வைக்கிறேன். ஷீட் வைக்கிறதுனால இந்த சென்ட்ரல்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன வரணும், 0 இன்டென்சிட்டி வரணும். 0 இன்டென்சிட்டி. 0 இன்டென்சிட்டினா டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன், டிஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரக்சர் வரக்கூடாது, டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரக்சர் வரணும். டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து λ/2 வந்துச்சுன்னா எனக்கு டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரக்சர் வரணும். நான் ஒரு ஷீட்டை வந்து ஒரு ஷீட்டுக்குள்ளேயே கிளாஸ் ஷீட் வைக்கிறேன். ஃபார்முலா λ μ - 1 × T வைக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எந்த பேட்டர்ன் கிடைக்கணும், டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன் கிடைக்கும். அதான் λ/2. ஒருவித மேக்ஸிமம் கிடைக்கணும் உங்களுக்கு வந்து n லாம்டான்னு போடுவீங்க. So what should be the thickness equal to λ/2 of μ - 1? It purely theoretical based question. Option 2
அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின். In a Young's double slit experiment, the separation between the slit is halved. Distance between the slit and the screen is doubled. Small d என்ன பண்ணிட்டேன்னா நான் பாதியா குறைச்சிட்டேன். கேபிட்டல் டி 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்ப ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகும்னு கேட்கறான். ஆக்சுவல் ஃபார்முலா ஃபார் ஃப்ரிஞ்ச் வித் என்னதுமா? லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. இப்போ வந்து நான் டேட்டாவை மாத்தினேன். பி டேஷ் வந்து எவ்வளவு வரப்போகுது தெரியாது. கேபிட்டல் டி என்ன பண்ணேன்? 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். ஸ்மால் டி நான் பாதியா குறைக்கிறேன். என்ன வருது? பி டேஷ் லாம்டா டி பை டி 2 மேல போய் இன்டு 4. இப்போ வாட் இஸ் லாம்டா டி பை டி? தட் இஸ் பீட்டா. இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் பீட்டா கிடைக்கும். ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? கிளியரா அந்த ஃபார்முலா? டவுட் இருக்குங்களா? And the next question, the maximum number of possible interference maximum. The maximum interference or maximum bright zone for slit separation equal to twice the wavelength in the Young's double slit experiment. So we have a wavelength in the experiment. D is a separate distance between the two slits. அந்த லென்த் நான் எப்படி மாத்தினா 2 டைம்ஸ் ஆஃப் லேப்டாப் மாத்துறேன். அது மாத்தும் போது எனக்கு எவ்வளவு மேக்ஸிமம் வருதுன்னு கேட்கறான். ஸோ வி ஹாவ் அ ஃபார்முலா. வாட் இஸ் அ ஃபார்முலா? டெரிவேஷன் போடும்போது சொல்லியிருப்பாங்க. டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. இந்த என் லேம்டா நம்ம எப்போ போடுவோம்? மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். பிரைட் சோனுக்கு தாண்டி என் லேம்டா போடுவோம். இதுவே டார்க் சோனா லேம்டா பை 2 போடுவோம். சரிங்களா? ஸோ நான் டியோட வெளிவு எப்படி மாற்ற போறேன்? டியோட வெளியை வந்து 2 லேம்டாவை மாற்ற போறேன். 2 லேம்டாவை மாற்றும் போது எத்தனைக்கு எவ்வளவு ஃப்ரிஞ்ச் கிடைக்கும்? n இஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்ச். லேம்டா லேம்டா கேன்சல் ஆயிருது. ஸோ தட் ஐ கெட் 2 sin theta is equal to n. இங்க வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? n varies from 0 plus or minus 1 plus or minus 2 and so on. இது மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் டெரிவேஷனை சொல்லியிருப்பாங்க. எனக்கு பிரைட் ஜோன் வரணும். இங்க தீட்டா வேல்யூ. தீட்டா வேல்யூ எப்படி நார்மலா வேரி ஆகும்பா? தீட்டா வேல்யூ இஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 to 0 0 to -1. இந்த லிமிட் குள்ள தானே இருக்கும். அப்ப எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து 1 வரணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எனக்கு 1 வரணும்னா என்னோட வேல்யூ என்ன இருக்கலாம்? +2 இருக்கலாம், +1 இருக்கலாம், 0 இருக்கலாம், -1 இருக்கலாம், +2 இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த சைடு 2 இருக்குயா, 2 சைடு ஈக்குவல் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? சைன் தீட்டா +1 இருக்கும், அண்ட் +1/2 இருக்கும், 0 இருக்கும், -1/2 இருக்கும், அதுக்கப்புறம் -1 இருக்கும். இந்த லிமிட் குள்ள தானே வந்துருச்சு. பாத்தீங்களா? +1க்கும் -1க்கும் நடுவில் மாட்டிக்கிச்சா? இப்போ மொத்தம் எத்தனை எண் வந்திருக்கு உங்களுக்கு? 1 2 3 4 5. மொத்தம் 5 ஃப்ரிஞ்ச் வந்துச்சாமா? n is a number of brights. Clear? We get 5 maximum. இந்த क्वेश्चन பாருங்க. two identical coherent source produce a zero order bright fringe on the screen. Two identical, ரெண்டு identical source இருக்கு. ஜீரோ ஆர்டர்னா சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச், சென்ட்ரல் இருக்கணும். அதாவது இங்க ஸ்லிட் இங்க இருக்கும், இங்க ஒரு ஸ்லிட் இருக்கும், இங்க ஸ்லிட் இருக்கும். திஸ் இஸ் a central location. இந்த சென்ட்ரல் லொகேஷன்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரைட் ஜோன் கிடைக்கும். There is a bright. சரியா? This is slit 1, slit 2. Okay. If beta is a bandwidth, the minimum distance, note பண்ணிக்கோங்க, the minimum distance between 2 points on either side of bright. இந்த bright side இருக்கு இல்லையா, either side, மேலையும் கீழையும் இந்த டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அதான் மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 sides on either side of bright zone. இந்த டோட்டல் லென்த் கேட்கறான்.
where the intensity is half that of maximum intensity. சென்டர்ல உங்களுக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும், மேல போக போக இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு இன்டென்சிட்டி என்னவா மாறுது, பாதியா மாறுது. அது மாதிரி பாட்டம்லயும் ஒரு பாயிண்ட்ல வந்து இன்டென்சிட்டி பாதியா மாறுது. இப்ப பாதியா மாறு ரெண்டு லொகேஷன் லாக் பண்ணிக்கோங்க, ஏ அண்ட் பின்னு மாத்திக்கோங்க. இந்த டோட்டல் லென்த் கேட்கலாம். முதல்ல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரைட் ஜோன்ல இருந்து மேல டாப் போர்ஷன் எந்த பாயிண்ட்ல இன்டென்சிட்டி பாதியா குறையுதுன்னு கண்டுபிடிச்சோம்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். சரியா? சோ intensity formula, intensity at any time is equal to I naught cos squared 5/2. எனக்கு இன்டென்சிட்டி எவ்வளவு ஆகுது, பாதியா குறையுது. ஏதோ ஒரு இடத்துல பாதியா குறையுது, அந்த இடத்துல தான் நான் கண்டுபிடிக்க போறேன். சோ இங்க I கேன்சல், எனக்கு cos squared 5/2 is equal to என்ன வருது, 1/2. கரெக்டா? cos squared 5/2 is 1/2. ரூட் எடுத்துக்கோங்க, cos 5/2 is equal to root of 1/2. What is the value of 1/2? எந்த ஆங்கிளுக்கு வரும், 5/4 வருமா? 5/2 is equal to 5/4. இப்போ பை எவ்வளவு வருது, 5/2 வருது. நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்குங்க, 5/2 வந்திருக்கு. எப்ப இன்டென்சிட்டி பாதியா குறையும் போது இதனோட ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னா பாத் லென்த் டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டெல் எக்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க, 5 into lambda by 5 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 ஓட வேல்யூ இஸ் 5/2 into lambda by 2 pi. everything cancel, we get lambda by 4. எனக்கு பாத் லென்த் கிடைச்சிருச்சு. பாத் லென்த் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால இந்த சென்ட்ரல்ல இருந்து இந்த உயரம் ஒய்யை கண்டுபிடிக்க முடியும், மேல இருக்கிற உயரம் ஒய்யை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, நினைவு இருக்கா? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எப்படி எழுதணும், டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெரிவேஷனை போட்டிருப்பாங்க. இந்த ஃபார்முலா தனியா ஃபார்முலா ஷீட் போட்டு எழுதிக்கணும். டெல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டி பை டி. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இன்ட்டு டி பை டி. லாம்டா எக்ஸ் டெல் எக்ஸ், டெல் எக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, லாம்டா பை 4 கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. The lambda capital D by small d is a beta. So y is equal to எனக்கு beta by 4 வரும். எனக்கு இந்த லென்த் வந்து beta by 4. நான் மேல beta by 4 ஆகுச்சுன்னா கீழே உங்களுக்கு என்ன இருக்கணும், beta by 4 ஆகணும். ஸோ எனக்கு டோட்டல் லென்த் என்ன இருக்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, beta by 2. So answer is a beta by 2. The distance between the 2 point A க்கும் B க்குள்ள distance beta by 2. Central maximum க்கு A க்கு distance beta by 4. Central maximum க்கும் B க்குள்ள distance beta by 4. கரெக்டா? ஆன்சர் இஸ் beta by 2. செக் பண்ணுங்க ஆன்சர். கிளியராமா? ஓ கம்ப்ளீட்டடா ப்ராப்ளம்ஸ்? 14 முடிச்சிட்டோமா? ஓகே 14 முடிச்சாச்சுமா. உங்களுக்கு இதை பிடிஎஃப் காப்பி அனுப்பிச்சு விட்றேன், வீடியோ நைட்டு அப்லோட் பண்ணிடுறேன். நைட்டு வீடியோ அனுப்பிச்சு விட்றேன், வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சனிக்கிழமை கிளாஸ் உண்டா?